அதாவது ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். ஹெச்ஐவி கிருமியால மற்ற சில வைரஸ் போல காத்துல உயிர் வாழ முடியாது. அதனால இந்த நோய் காத்துல இருந்து பரவாது. ஆனா இந்த வைரஸ் ஒருத்தர் உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டா ரொம்ப சக்தி வாய்ந்ததா உருமாறி ரொம்ப பயங்கரமான விளைவுகளை உண்டு பண்ணும். இந்த வைரஸ் ஏன் ஆபத்தானதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்போட தளபதிகளை தாக்கி அழிக்கிறது தான் இதோட வேலை. ஹெச்ஐவி கிருமி பல மடங்கு வேகமா பெருகி நம்ம உடம்ப தன்வசம் ஆக்கிக் கொள்ளும். அப்படி ஒரு நிலையில இருப்பவங்கள ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்றோம். தளபதிகள் இல்லாம போனதால நோய் எதிர்ப்பு வீரர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடும். இதனால வெளியிருந்து தாக்குற கிருமிகளை அவங்களால அழிக்க முடியாது. காலப்போக்கில் ஹெச்ஐவி கிருமிகள் நிறைய தளபதிகளை கொண்டு உடம்போட நோய் எதிர்ப்பு அமைப்பை மொத்தமா சிதைச்சிருது. இப்படி நோய் எதிர்ப்பு அமைப்பு முழுமையா அழிக்கப்பட்ட நிலையில உள்ள ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். எய்ட்ஸ்னா அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸ் நோயாளிகள் எளிதாக நோய் தொற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அதனாலேயே வீரியமில்லாத கிருமிகள் கூட அவங்கள தாக்கி மோசமான விளைவுகளையோ மரணத்தையோ உண்டாக்க முடியும்.